தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே தொடர் சிறப்பு உரையாக நமது ஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று பாகம் 25. ஐயா அவர்கள் கடந்த வாரம் இதை பற்றி கூறுகையில் நம்மளுடைய உடல் அமைப்பை பற்றியும் பிசியாலஜி, அனாட்டமி, பேத்தாலஜி என்பது பற்றியும் அறிவியல் பூர்வமாக நமக்கு விளக்கினார்கள். நம்மளுடைய உடலின் ஜீவகாந்தம் 4 வழியில் செலவாகிறது. ஒன்று இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி மண்டலம். அடுத்தது உடலில் உள்ள உள் உறுப்புகள், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இவை இயங்குவதற்கு ஜீவகாந்தம் செலவாகிறது. அடுத்து மனம் இயங்குவதற்கும் ஜீவகாந்தம் விரயமாகிறது. நம்மளுடைய புலன்மணியாக நாம் அனுபவம் செய்யும் பொழுது ஜீவகாந்தம் செலவாகிறது. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஜீவகாந்தம் ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். காந்தம் என்பது இயங்குகின்ற இறைநிலையிலும் உள்ளது, இயக்குகின்ற சுத்தவெளியிலும் உள்ளது என்றும் கூறினார்கள். காந்தம் என்பது நம்முடைய வெளியில் உள்ள வான்காந்தம் உடலுக்குள்ளும் வரும், உடலில் உள்ள ஜீவகாந்தம் வெளியேயும் செல்லும். நம் அனைவருடைய உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நம் உடலில் உள்ள ஜீவகாந்த திணிவு நிலை பொறுத்தே உள்ளது என்று ஐயா கூறினார்கள். இந்த காந்த தத்துவம் பற்றி முழுமையாக மக்களுக்கு புரிந்தால் இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு மருத்துவம் மட்டுமே இருக்கும், அது ஹோமியோபதி என்று மகரிஷி ஐயா அவர்கள் அன்று கூறியதை நினைவு கூர்ந்தார். ஆனால் ஐயா மகரிஷி அவர்கள் 85வது வயதிலும் அவர் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக ஐயா சொன்னாங்க. நம் உடலில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் செங்கல் போன்ற உள்ள செல்களுக்கு இடையே பைண்டர், அதாவது அதை ஒட்டுவதற்காக பைண்டராக இருப்பது நம்மளுடைய ஜீவகாந்தம். அது ஒரு செல்லுக்கும் ஊடுருவி சென்று பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று கூறினார்கள். அந்த உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்குள் சுழன்று கொண்டிருக்கிறது. அங்கு ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிக் கொண்டும் இருக்கின்றது, சுழன்று கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஈர்ப்பு மையம் கருமையம். ஜீவகாந்தத்தின் ஓட்டத்தின் பற்றிய அறிந்த மருத்துவம் அக்குபஞ்சர் மருத்துவம் ஆகும் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள். சுவாமிஜி ஐயா அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து 3 நாட்கள் நம்முடைய நன்மணி ஐயா அவர்கள் வர்மக்கலை கற்றுக்கொண்டதாக கூறி நிறைவு செய்தார்கள். தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக ஐயா அவர்களை இன்றைய நிகழ்வை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இப்போ தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தில் காந்தத்தினுடைய தத்துவத்தை நாம் இவ்வளவு காலமாக அதை ஒவ்வொரு பகுதிகளாக விளங்கி கொண்டு வந்தோம். இப்போ இனிமேல் மனித வாழ்க்கையில் இந்த காந்தத்தினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய பயன்களும் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் வரக்கூடிய விளைவுகளும், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப காந்தத்தை பற்றி தெரிந்து கொண்டாலும் பயன்பாட்டில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியவில்லை என்று சொன்னால் அங்குதான் பிரச்சனை. அப்ப இந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இந்த காந்தம் அப்படிங்கும்போது அது இப்ப எப்படி அப்ளைடு காந்த தத்துவம் என்று நம்ம செயல் வடிவமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சரி, இப்போ காந்தம் என்பதனுடைய
தன்மைகள் என்னன்னா, ஒண்ணு ஈர்ப்பு ஆற்றல், இன்னொன்னு தள்ளும் ஆற்றல். இந்த 2 தான். அதாவது அடிப்படை காந்தம்னு வரும்போதே இந்த 2 தன்மைகளும் அதற்குள்ளாக இருக்கிறது. அந்த 2 தன்மைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லாமே 2 2ஆக இருக்கும். பகல் இரவு விருப்பு வெறுப்பு, இந்த ஒவ்வொரு உணர்வுகள் சார்ந்தும் அப்படி இருக்கும். இயற்கை சார்ந்தும் பார்த்தோம்னா இந்த 2 2ஆ இருக்கும். அது என்னன்னா, ஒண்ணு அந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என்ற 2 தன்மைகள் தான். அப்ப அதே போல நமது உடம்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த உடம்புல 2 இயக்கங்கள் பொதுவாக இருக்கும். எப்படி 2 இயக்கம்? ஒன்று உள்வாங்கும் இயக்கம், இன்னொன்று வெளித்தள்ளும் இயக்கம். இப்போ அந்த உள்வாங்குதலும் வெளித்தள்ளுதலும்ங்கிறது எந்த தத்துவம், எந்த தன்மை? அதே காந்தத்தினுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிபல்சிவ் ஃபோர்ஸ். ஈர்க்கும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல் தான் உள்வாங்கும் ஆற்றலாகவும் வெளியே தள்ளும் ஆற்றலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்குள்ளாக எதை உள்வாங்கினாலும் அது கண்டிப்பாக வெளியில் தள்ளப்படும். இது நமக்கு வாழ்க்கையில் அனுபவமாக தெரியும். இப்போ பொதுவாக உள்வாங்குதல்ங்கிறது எங்க நடக்குது? பசி, தாகம், அதுல உள்வாங்குதல் நடக்குது. உணவு உள்வாங்குகிறோம், நீர் உள்வாங்குகிறோம். இன்னொன்னு என்ன நமக்கு தெரியறது? சுவாசம், காற்று உள்வாங்குகிறோம். அப்ப இதுக்கும் மேல உள்வாங்குதல் என்பது நமக்கு பொதுவா தெரியாது. வெப்பம் என்பதும் உள்வாங்குதலும் இருக்கும். இதுக்கு மேல அந்த வெளியில இருக்கக்கூடிய விண் உடம்புக்குள்ள வருதுன்னு சொன்னா அதுவும் உள்வாங்குதல் தான். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதுல எல்லாமே அந்த உள்வாங்குதலும் வெளியேறுதலும் அப்படிங்கிறது இருக்கும். அதுல பொதுவா அந்த நீர், நிலம், அதாவது உணவு, அதாவது இந்த 3 ஓட்டங்கள் முக்கியமாக மருத்துவத்தில் பார்க்கப்படுவது காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். இந்த 3 தான். அப்ப இந்த 3 பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா சுவாசம், வெப்பம், நீர். இப்ப உணவு நாவின் மூலமாக உள்ள போறது. இப்ப இந்த 3 தான் அதுல பிரதானமாக பார்ப்பார்கள். அது உள்வாங்குதலும் வெளியேறுதலும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்துல இந்த 3 ஓட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் அங்க மருத்துவம் செய்யப்படுகிறது. அப்ப அதுலயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு சொல்லி அந்த 3 ஓட்டத்துக்கும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஓட்டங்களும் எப்படி இருக்கக்கூடாது? அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறையவும் கூடாது அப்படின்னு. வழிமுத நாள் மண்டர் 3ன்னு சொல்லி வள்ளுவர் குரல்லையே இருக்கும். அப்ப அப்படி பார்க்கப்பட்ட ஒரு மருத்துவமாக இருந்தது. ஆனால் இன்னும் அதை விட துல்லியமாக இருக்கக்கூடியது இந்த அக்குபஞ்சர் மருத்துவமாக இருக்கிறது. அதுல முக்கியமாக அந்த உள்வாங்குதல், வெளியேற்றுதல் என்ற 2 தன்மைகளையும் அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இன் யாங் தியரி என்று சொல்வார்கள். இன் என்றால் உள்வாங்கும் ஆற்றல்,
யாங் என்றால் வெளியே தள்ளும் ஆற்றல். அப்ப இதை என்ன பண்றோம், அந்த இன் என்பதை சோர்ஸ் எனர்ஜி என்று சொல்வார்கள், யாங் என்பதை கழிவு வெளியேற்றம் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு உள்வாங்குதல் என்பதும் நடக்கிறது, அது வெளி தள்ளுதல் என்பதும் நடக்கிறது. இப்போ அந்த உள்வாங்குவதற்கு பயன்படக்கூடிய காந்தம், வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடிய காந்தம். இப்ப காந்தம் உள்வாங்கி காந்தம் வெளியே போகுது அப்படின்னு இல்ல. காந்தம் அதுக்கு ஈர்க்கும் சக்தியும் இருக்கும், விளக்கும் சக்தியும் இருக்கும் இல்லையா? அதுல ஈர்க்கும் சக்தியாகிய காந்தம் அந்த உள்வாங்குதல் என்பதற்கு என்ன ஆகுது, அது பயனாகுது. அப்ப அது அது சோர்ஸ் எனர்ஜி என்று சொல்லுகிறோம். வெளித்தள்ளுவதற்கு பயன்படக்கூடிய காந்தம் அப்படிங்கிறது யாங் எனர்ஜி. இப்போ அதைத்தான் இன்யாங் தியரின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆரோக்கியம் என்பது எப்பொழுது எப்படி இருக்கும் என்று அக்குப்பஞ்சர் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன் யாங் எனர்ஜி ரெண்டுமே சமநிலையில் இருந்தால் அது ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் சமமாக இருக்கும் பொழுது முழுமையான ஆரோக்கியம். அப்ப இது காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா. அப்ப இதுல ஒன்று கூடினால் இன்னொன்று குறையும். இப்போ ஒன்று கூடினால் ஒன்று குறையும் அப்படின்னு சொன்னா, இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சாதாரணமா நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், ஜீவகாந்தம் உடம்புல பெருகுகிறதுன்னு வச்சுக்குவோம். அது அளவுக்கு மீறி பெருகிருச்சுன்னு சொன்னா அது நோயாகி விடுமா? இப்போ இப்ப நம்ம என்ன சொல்றோம், இன் யாங் சமநிலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒன்று கூடினால், எது ஒன்று கூடினாலும் தப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இப்ப இன் எனர்ஜி சோர்ஸ் எனர்ஜின்னு வச்சுக்குவோம். இப்ப அது ஜீவகாந்தம் நிறைய பெருகுனா அது தப்பா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. உடலுக்குள்ளாக ஜீவகாந்தத்தினுடைய மொத்த அளவு எவ்வளவு கூடினாலும் அதுல அந்த தேங்குதல் என்பது கிடையாது. அப்படி அதை தேங்குதல் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜீவகாந்தம் எவ்வளவு பெருகினாலும் ஆரோக்கியம் அதிகரிக்குமே தவிர அது ஆரோக்கியம் கேடு வராது. அப்ப ஜீவகாந்தம் பெருகுவதனால அங்கு பிரச்சனை இல்லை. அங்க என்ன சொல்லுது அந்த தத்துவம்னா, அந்த ஜீவகாந்தம் தேங்குவதனால் நோய் என்று சொல்லுகிறது. அப்ப பெருகுவது தேங்குவது அப்படிங்கிறது எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி உணர்ந்து கொள்வது? ஏன்னா நம்ம பெருகுவதையே தேங்குதல் என்று எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஜீவகாந்த பெருக்கம் என்பதை நோயாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்படி பார்க்க கூடாது. இப்ப இந்த இடத்துல அந்த ஜீவகாந்தத்தினுடைய தேங்குதல் என்பதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, அதாவது உள்ள ஜீவகாந்தம் மொத்தமா எவ்வளவு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 100 யூனிட் ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 100 யூனிட்ல ஒரு 80 வந்து இன்னில இருந்து 20 யாங்கில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு, அன்பேலன்ஸ்டுன்னு வந்துருச்சு. அப்ப இன்னில தேக்கம் அதிகம். இல்லாட்டி இன்னில 20 இருந்து 80 யாங்கில இருந்தாலும் யாங்கில தேக்கம் அதிகம். இப்ப
மொத்தத்துல இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தினுடைய அளவு 100. அது 50-50ன்னு இருக்கணும். அதுதான் சமநிலை, அதுதான் ஆரோக்கியம். அப்ப அது 80-20ன்னு மாறும்போது என்ன ஆயிருது? ஆரோக்கிய கேடுன்னு வந்துருது. அது இன்னில் அதிகமா இருந்து வந்துச்சுன்னா அது எந்தெந்த உறுப்புகளை பாதிக்கிறது, என்னென்ன மாதிரியான நோய்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம மருத்துவத்துல படிக்கிறோம். யாங்கில தேங்குச்சுன்னா அது என்ன நடக்கும் அப்படிங்கறதான் படிக்கிறோம். இப்போ இப்படி தேங்குதல் என்பதுதான் நோய். அப்ப அதுல ஒரு சமநிலை இருக்கணும். உடம்புக்குள்ள ஜீவகாந்தம் எவ்வளவு பெருகினாலும் அது இன் யாங் என்ற ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றல் என்ற நிலையில் சமமாக அதனுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ வச்சுக்குவோம், 100 யூனிட்டுக்கு பதிலா ஜீவகாந்தம் பெருகிருச்சு, 200 யூனிட் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்ப 100க்கு பதிலா 200 வந்துருச்சுன்னா இது தேங்குதல் என்று சொல்ல முடியுமானா? இல்ல, தேங்குதல் கிடையாது. 200 யூனிட் வந்துருச்சுன்னு சொன்னா 2 பக்கமும் 100-100 இருக்கணும். அதான் சமநிலை. 100 இருந்தா 50-50ங்கிறது சமநிலை. 200 யூனிட் இருந்துச்சுன்னா 100-100ங்கிறது சமநிலை. அப்ப அங்க 150-50ன்னு இருக்கும்போது அங்க தேங்குதல் பற்றாக்குறை என்று வருகிறது. அப்ப எவ்வளவு மொத்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள இருக்கோ அது 2 பகுதிகளாக அது பிரிந்து செயல்படும் போது அங்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தேக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு இடத்துல பற்றாக்குறை வந்தே தீரும். அப்ப இந்த தேக்கத்தினால் வந்த பற்றாக்குறை தான் இந்த பற்றாக்குறை. அங்க தேங்கி இருக்கிறதுனாலதான் இங்க வருது. அப்ப இதுதான் நோயின்னு சொல்றோம். அப்ப நீ எவ்வளவு நாள் பெருகட்டும். இப்ப 300 யூனிட் இருந்தா 150-150. ஆனால் இதுலதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஜீவகாந்தத்தினுடைய திணிவு பெருகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப 100 இருக்கும்போது 80-20ன்னு நோயில இருக்கு. இதே 300 வந்துருச்சுன்னா அதுல 200-100ன்னு வருதா அன்பேலன்ஸ்டா இருக்கும். பொதுவாக அப்படி அபரிமிதமாக ஜீவகாந்தம் பெருகும்போது அது 150-150ங்கிற சமநிலைக்கு தானாக வந்துவிடும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஜீவகாந்தத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும் போது இந்த தேங்குவதற்கான காரணம் இருக்கு இல்லையா, அதை தகர்த்து அது என்ன ஆயிரும், சமநிலைக்கு அதுவே வந்துடும். அந்த தேங்குவதற்குரிய தடையை அந்த அடர்த்தியான காந்தம் என்ன பண்ணும், தகர்த்து விடும். அப்ப நீங்க இந்த அன்பேலன்ஸ்டா இருக்கும்போது அதை பேலன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். அதான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். 80-20 இருக்குன்னா 80 இருக்கக்கூடிய அந்த எண்ணில் இருக்கக்கூடிய 80ல ஒரு 30 யாங்குக்கு என்ன பண்ணிடணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா 50-50 மாறிடும். அப்ப ஆரோக்கியம் ஒன்று. அதுதான் ட்ரீட்மெண்ட். அதே சமயத்துல அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிறது நீங்க 100 யூனிட்டுக்கு பதிலா 300 யூனிட் ஆக்கிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா 150-150ங்கிற சமநிலைக்கு வந்து விடுகிறது. அப்ப இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா அதை பேலன்ஸ் பண்ணது இது என்னது, இந்த ஜீவகாந்தத்தினுடைய அந்த திணிவு அழுத்தமே என்ன அதை சரி செய்து விடும். அப்ப அந்த அடிப்படையில தான் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படிங்கிறது இந்த கிரானிக் டிசீஸை கூட சரி செய்யும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஜீவகாந்தத்தை அதிகமாக பெருக்கும் போது அதனுடைய திணிவும் அடர்த்தியும் உடம்புல கூடும்போது அது சமநிலை கொண்டு வந்துடும். அப்ப இந்த சமநிலை ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன, தடை. எங்கோ ஒரு இடத்துல ஒரு தடை ஏற்பட்டு
ஒரு தடையினால் ஒரு தேக்கம், இந்த தேக்கத்தினால் அங்கு பற்றாக்குறை, இங்க தேங்கிறதுனாலதான் அங்க பற்றாக்குறை. அப்படி நம்ம இதை புரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப அதனால உடம்புல ஜீவகாந்தம் பெருகுவது தேக்கம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, அப்ப எவ்வளவு ஜீவகாந்தம் இருந்தாலும் அது இன் யாங் என்ற 2 நிலைகளில் சமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆரோக்கியம். இதுல இன்னிலையோ யாங்கிலையோ அந்த எனர்ஜி முழுவதுமாக தேங்கி விட்டதுன்னு வச்சுக்கங்க, அது மரணம் என்று சொல்லுகிறது அக்குபஞ்சர் தத்துவம். 100 யூனிட் இருக்கு, 100மே இன்னில வந்துருச்சுன்னு சொன்னா, அல்லது 100மே யாங்கில வந்துருச்சுன்னு சொன்னா, 100 0ன்னு வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு பேர் மரணம் அப்படின்னு சொல்லுது. இதுதான் இன் யாங் தியரி. அப்ப ஒரு இடத்துல தேங்கும் போது இன்னொரு இடத்துல பற்றாக்குறை வருதுன்னு சொல்றோம் இல்லையா? இதைத்தான் ஹனிமேன் என்ன பண்ணார், கண்டுபிடிச்சார் ஹோமியோபதியில. ஹோமியோபதியும் காந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்கோம். அங்க என்ன சொன்னார் அவரு? ஹோமியோபதியினுடைய தத்துவம், அடிப்படை தத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அது 3 விதிகளை சொல்லுகிறது. சோரா சிபிலிஸ் சைக்கோசிஸ் என்று சொல்வார்கள். அந்த சிபிலிஸ் சைக்கோசிஸ் அப்படிங்கிறதான் இங்க மெயினான அந்த நோயினுடைய அந்த அடையாளத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். சோராங்கிறது மனதினுடைய நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கு ஹோமியோபதி என்பது மனம் கெட்டுப்போய், மனம் கெட்டுப்போனதினால் உடல் கெட்டுப்போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. சோரா அப்படின்னு சொன்னோம்னா மனம் கெட்டுப்போனது, மனம் கெட்டுவிட்டது என்பதை கண்டு உணர்வது என்பதுதான் சோரா. அப்படி மனம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஜீவகாந்தத்தினுடைய நிலையில் என்னாகும்? அன்பேலன்ஸ் வந்துடும். அப்ப சிபிலிஸ் சைக்கோசிஸ்னா என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று மேடாக இருப்பது, இன்னொன்று பள்ளமாக இருப்பது அப்படின்னு அங்க அவங்க சொல்றாங்க. மேடுன்னா என்ன? உடம்புல இந்த கட்டிகள் வந்து எக்ஸ்ட்ரா குரோத் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு ரகம். அதுவே அது அரிச்சு ஒரு உறுப்பு அரிக்கப்பட்டு குழியாகி பள்ளமாகி இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இன்னொரு ரகம். அப்ப மேடாக இருக்கிறதெல்லாம் தேங்குதல் என்று அர்த்தம், இந்த பள்ளமா இருக்கிறதெல்லாம் பற்றாக்குறை என்று அர்த்தம். அப்ப அக்குபஞ்சர் தியரியில இன்யாங்கிறது அங்க என்னது? சிபிலிஸ் சைக்கோசிஸ் என்று ஹனிமன் சொல்றார். அங்க அதை அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப எல்லாமே இந்த ஈர்ப்பு ஆற்றல் தள்ளுமாற்றலை வைத்துதான் இந்த மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது. அதன் மூலமாகத்தான் அதை பேலன்ஸ் பண்றதுதான் இதனுடைய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த இன் எனர்ஜின்னு சொல்றோம், அதெல்லாமே சோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த உடம்புல பார்த்தோம்னா இந்த இன் ஆர்கன்ஸ் அப்படின்னு அக்குபஞ்சர்ல பிரிச்சிருவாங்க, யாங் ஆர்கன்ஸ் சொல்லி பிரிச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அதுல அதாவது உள்வாங்கும் ஆற்றலை வைத்து செயல்படக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பிரிப்பாங்க. அதைத்தான் நம்ம ராஜ உறுப்புகள் என்று சொல்லுவோம். இது எதன் அடிப்படையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்து இங்கு அதை பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பெரிய ஒரு அதிசயம். நம்ம உடம்பே என்பதே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. 5 பஞ்சபூதங்கள் இணைந்த இணைப்பு தானே இந்த உடம்பு. அப்ப அந்த ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு இன் உறுப்பு என்பது இங்கு இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? அப்ப சோர்ஸ் உள்வாங்கும் தன்மை கொண்ட அப்ப அந்த உறுப்புகள் அதெல்லாம் ராஜ உறுப்புகள் என்று சொல்றாங்க. இப்போ அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஜோடி உறுப்புன்னு ஒண்ணு இருக்கும், அதுதான் யாங் உறுப்பா இருக்கும். யாங் உறுப்பு எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா,
அது முழுக்க முழுக்க கழிவுகளை வெளியேற்றுவதாக இருக்கும். அப்ப இது உள்வாங்கும் ஆற்றல், இது வெளியேற்றும் ஆற்றல். அப்ப உள்வாங்கும் போது உள்வாங்கப்பட்ட அனைத்திலும் அந்த ஆற்றல்கள் எல்லாம் கிரகிக்கப்பட்டு கழிவுகளாக வந்த பிறகு அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறது இந்த யாங்கு உறுப்பினுடைய வேலை. அப்ப இது மாதிரி ஜோடி உறுப்புகள் என்று நம்ம அக்குபஞ்சர் தத்துவத்துல கொடுக்குறாங்க. இந்த ஜோடி உறுப்புகள்ங்கிறதை எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? இன்யாங் தியரியை வச்சுதான் இருக்கு. அது ஈர்ப்பு ஆற்றல், தள்ளுமாற்றல் என்ற காந்தத்தினுடைய தன்மையை வைத்துத்தான் இருக்கிறது. அப்ப காந்த தத்துவம் என்பதற்கும் இந்த அக்குபஞ்சர் தத்துவம் ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறதா அப்படின்னா ஒற்றுமைன்னு கூட சொல்லக்கூடாது. அந்த காந்த தத்துவம் தான் இந்த மருத்துவம் அப்படி இருக்கும். இன்னும் மேக்னட்டிக் தெரப்பின்னே இருக்கு, மேக்னெட் தெரப்பின்னே இருக்கு, காந்த சிகிச்சை அப்படின்னு கூட இருக்கு. காந்த சிகிச்சையில காந்தத்தையே நார்த் போல் சவுத் போல்னு சொல்லி அதை எங்க எப்படி வைக்கணும்னு சொல்லி வைப்பாங்க. அது ஒரு சிகிச்சை தனியா இருக்கு. ஆனா அந்த சிகிச்சை எல்லாம் சும்மா ஒரு வலி நிவாரணி போன்ற சில ஒரு அக்யூட் பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அது தீர்வு கொடுக்குமே தவிர அந்த கிரானிக் டிசீஸுங்கிறதெல்லாம் அதுல சரி பண்ண முடியாது. அது சும்மா ஒரு டெம்பரரி பெயின் ரிலீஃப் மாதிரி தான் அது. ஆனா அக்குபஞ்சர் தத்துவம் அப்படி இல்லை. அக்குபஞ்சர் தத்துவத்தின் மூலமாக இந்த சமநிலைக்கு கொண்டு வந்து விட்டால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அது குணமாகக்கூடிய நிலைக்கு வந்துவிடும் என்பது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அப்ப அந்த அடிப்படையில இந்த மாதிரி உறுப்புகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம்னா நம்ம 5 பஞ்சபூதங்களுக்கு 5 உறுப்பு சொல்லிட்டாலும் ஒரே ஒரு பூதத்துல மட்டும் 2 உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதுன்னா நெருப்பு தத்துவத்துல மட்டும் 2 உறுப்புகள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப என்ன ஆகுது? அப்ப மொத்தம் 6 இன் உறுப்புகள், 6 யாங் உறுப்புகள் என்று 12 உறுப்புகள் நம்ம உடம்புல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த 12ல தாங்க நோய் என்பதை தோன்றுகிறது. இங்கதான் நோயினுடைய தோற்றம் என்பதே இங்கதான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதல் நாடக்கூடிய அந்த தோற்றம் என்பது இந்த உறுப்புகளில் இருந்துதான் தொடங்குகிறது அப்படிங்கிறது நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப இது ஒரு பெரிய காந்த தத்துவம் இல்லையா? ஆமாம், காந்த தத்துவத்தோடு பஞ்சபூத தத்துவங்களும் இணைந்த ஒரு தத்துவம். அதான் இந்த இது. இப்போ இந்த 12 உறுப்புகளுக்கும் தனித்தனியான அந்த உயிர் ஓட்ட பாதைகள், காந்தம்தான் உயிரோட்டம்னு என்ன, உயிரிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்தம் தானே. அந்த ஜீவகாந்த ஓட்டம்னு வச்சுக்கோம், உயிரோட்டம் அல்லது ஜீவகாந்த ஓட்டம்னு வச்சுக்கோம். ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக அந்த ஜீவகாந்தத்தினுடைய ஓட்டம் என்பது உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 12 உறுப்புகளையும் பஞ்சபூதங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சதே உடம்பையெல்லாம் கிழிச்சு உள்ள போய் பார்க்காம ஞானத்தினால் அவர்கள் கண்டு உணர்ந்தார்கள். அதை கண்டு உணர்ந்தது கூட பெரிய விஷயமா இல்லை. அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் உரிய அந்த ஜீவகாந்தம் அது எங்கு தொடங்கி எந்த வழியாக ஓடுகிறது, எங்கு முடிகிறது என்பதையும் கண்டு உணர்ந்தார்களே. இது அற்புதமான ஞானம். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம்? அந்த ஜீவகாந்தம் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கத்துக்கு ஆற்றலாய் கொடுக்கிறது, புற உறுப்புகளின் இயக்கத்துக்கு ஆற்றலை கொடுக்கிறது, ஒவ்வொரு செல்களையும் பைண்ட் பண்ணுது, மனமாக செயல்படுது, புலன்கள் வழியாக தன்மாற்றம் அடைந்து அந்த காந்த தன்மாற்றத்தை உணர்கிறது. இப்படி 5 வேலையை செய்துன்னு சொன்னோம். அப்ப ஜீவகாந்தத்தினுடைய அந்த வேலை 5 விதமான வேலைகளை செய்துன்னு சொன்னோம். இப்ப பாருங்க, அதே ஜீவகாந்தம் இந்த 12 உறுப்புகளுக்கும் தனித்தனியாக அது
தன்னுடைய உயிர் ஓட்டத்தை எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடிக்கிறதுங்கிற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இப்ப ஒரு இடத்துல தொடங்குது, ஒரு இடத்துல முடியுதுன்னா, தொடங்குற இடம் ஒரு புள்ளி, முடியக்கூடிய இடம் ஒரு புள்ளி. அது ஈஸியா சொல்லிடலாம். தொடங்குற இடமும் முடிகிற இடமும் ஒரு புள்ளின்னு சொல்லிடலாம். இதற்கு இடையில எந்தெந்த புள்ளிகள் எல்லாம் இந்த உயிராற்றல் என்ற இந்த ஜீவகாந்த ஓட்டத்தை ஈர்க்கக்கூடிய மையங்கள் என்று அந்த புள்ளிகள் இடையில இருக்கக்கூடிய புள்ளிகளையும் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப இப்படி பார்க்கும்போது மொத்தம் இந்த 12 உறுப்புக்கும் சேர்த்து உடம்புக்குள்ள பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 580க்கும் மேற்பட்ட அந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் என்பதை ஞானத்தால் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அப்ப அப்படி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இதுல ஒரு அதிசயம் நம்ம அதுல புரிந்து கொள்ள வேண்டிய அதிசயம் என்ன என்று சொன்னால், பெரும்பாலும் அந்த எனர்ஜி சோர்ஸ் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரோட்ட பாதை, ஜீவகாந்த ஓட்டத்தின் பாதை பெரும்பாலும் எங்கிருந்து எப்படி அது நகர்கிறது என்று சொன்னால், கீழிருந்து மேல் நோக்கித்தான் நகர்கிறது. எங்கிருந்து? பாதத்திலிருந்து தொடங்கி கழுத்து வரை வரும், அப்புறம் தோள்பட்டை கழுத்து வரைக்கும் வரும், அப்புறம் அங்கிருந்து தொடங்கி தோள்பட்டையிலிருந்து தொடங்கி கைகளின் உச்சி வரைக்கும் வரும். இதை நீ எப்படி பார்க்கணும்னா, 2 கையையும் நீங்க சாமி கும்பிடுறதுக்கு மேல தூக்குவீங்க, அது மாதிரி 2 கையையும் தூக்கி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த கால்ல இருந்து ஒரு ஆர்கனுடைய அந்த காந்த ஓட்டம் பாதை அங்கிருந்து ஒன்று தொடங்கி வரும், இந்த கழுத்துக்கிட்ட முடியும். முடிஞ்ச பிறகு இன்னொரு உறுப்பினுடைய அந்த ஓட்டப்பாதை இந்த தோள்பட்டை பகுதியில தொடங்கி இந்த கையில போய் முடியும். அந்த கையை தூக்கி வச்சிட்டீங்கன்னா இங்க பாதத்திலிருந்து இப்படி அந்த உயரம், அந்த கையை தூக்கி வச்சிருக்கீங்க அது வரைக்கும் மேல் நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எத்தனை வரும்? காலில் இருந்து 3 ஓட்டங்கள் மேல் நோக்கி வரும். எது வரைக்கும்? கழுத்து வரைக்கும். கழுத்துக்கு மேல 3 ஓட்டங்கள் கையில மேல் நோக்கி போகும். அப்ப இந்த ஆர்கன் அப்படி இந்த சோர்ஸ் ஆர்கன் சொல்றமே, அந்த ஈர்ப்பு ஆற்றல், அந்த உறுப்புகளினுடைய அந்த உயிரோட்ட பாதை கால்களில் இருந்து 3 தொடங்குகிறது, கைகளில் 3 இருக்கிறது, கால்களில் 3 இருக்கிறது, மொத்தம் 6 வந்துடும். இப்ப அது மேல ஏறிச்சு இல்லையா, அதே போல கையினுடைய அந்த நுனியிலிருந்து கழுத்து வரைக்கும் 3 கீழே இறங்கும். அதே போல இந்த கழுத்துல இருந்து பாதம் வரைக்கும் 3 கீழே இறங்கும். அப்ப மேல் நோக்கி போறது 12 அந்த ஜீவகாந்த ஓட்ட பாதைகள், கீழ் நோக்கி வருவது 12 ஜீவகாந்த ஓட்ட பாதைகள். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, அந்த சோர்ஸ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த எனர்ஜி கீழிருந்து மேலாக வருதுன்னா பாதங்களின் வழியாக நம்ம உடலுக்குள்ளாக பாய்கிறது என்பதை உணர முடியுது. அப்ப இந்த கால் பாதம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. மகரிஷியினுடைய உடற்பயிற்சியில இந்த பாத சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த கை பாதங்களுக்குள்ளயும் சிகிச்சை இருக்கு, ஆனா அது முடியக்கூடிய இடமாக இருக்கிறது, அந்த ஈர்க்கக்கூடிய இடம்ங்கிறது இது. அப்ப இந்த அடிப்படையை பார்க்கும்போது நாம ஒரு மனிதன் செருப்பு போட்டு நடக்கணுமா செருப்பு போடாம நடக்கணுமா என்று கேட்டால், செருப்பு போடாம நடக்கிறது தான் இயற்கை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க, பூமியின் மையத்தில் அணுச்சிதைவு ஏற்பட்டு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய
ஆற்றல் நமக்கு ஆற்றலாக வருகிறது. சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க? உணவின் மூலம், நீரின் மூலம், வான்காந்தத்திலிருந்தும் வரும், பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது அது எந்த ஆற்றல் அப்படின்னா, பூமியின் மையத்து வரைக்கும் போற ஆற்றல் ஈர்ப்பு ஆற்றல். அங்க போன அந்த ஆற்றல் மையத்திலிருந்து வெளியில வருது இல்லையா, அது தள்ளும் ஆற்றல். அப்ப அந்த தள்ளும் ஆற்றல்ங்கிறது என்ன ஆகுது? அது பூமியின் மேல் பரப்புக்கு வந்து நமது காலில் இருந்து மேல் நோக்கி நம்ம உடம்புக்குள்ள சோர்ஸ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆக்க சக்தியாக உள்ளே வருகிறது. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப கால் பாதங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அப்ப இன் ஆர்கன்ஸ் எனர்ஜி முழுவதும் மேல் நோக்கித்தான் போகும், மேல் நோக்கித்தான் போகும். அப்ப யாங்கெல்லாம் கீழ் நோக்கி வருது. ஏன் அப்படி? அப்படின்னா யாங்கிறது என்ன? அது விளக்கும் சக்தி. விளக்கம் சக்தினா அது கழிவு வெளியேற்றக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்ப கழிவு வெளியேற்றம் முழுவதும் எப்படி இருக்கும்? மேலிருந்து கீழாகத்தான் இருக்கும். மேலிருந்து கீழாகத்தான் இருக்கும். அதானே? இப்ப யூரின் மோஷன் கீழ் பக்கமா தானே போகுது. அப்ப மேலிருந்து கீழாக இருக்கும். பொதுவாக இந்த உடம்புல நோய் என்பதை எந்த பகுதியில் தோன்றும் அப்படின்னு சொன்னா, அடிவயிறிலிருந்து கழுத்து வரை இருக்கக்கூடிய வயிற்று பகுதியிலும் நெஞ்சு பகுதியிலும் மட்டும்தான் நோய் என்பது தோன்றும். அப்ப அதுக்கு மேல வேற என்ன இருக்கு? கழுத்துக்கு மேல தலை இருக்குது, இங்கிட்ட 2 பக்கம் 2 கை இருக்குது, கீழே 2 கால் இருக்குது. இந்த தலைப்பகுதியிலோ கைகளிலோ இந்த கால்களிலோ எந்த மாதிரியான ஒரு நோய் தன்மைகள் அங்கு வெளிப்பட்டாலும் அது நோய் முற்றக்கூடியதை சொல்லுவது இல்லை. அது என்ன செய்யுது? நோய் நம்மிடமிருந்து வெளியேறுவதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த பகுதியில ஒரு வலியோ ஒரு பிரச்சனையோ ஒரு வீக்கமோ இதெல்லாம் அந்த பகுதியில் மட்டும் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பான நோய் என்று இல்லை. அதை ரொம்ப பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா, அங்க யாங் எனர்ஜி அந்த கழிவுகளை வெளியேற்றுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது சாதாரணமா மக்களுக்கு இந்த புரிதல் இருக்கிறது இல்லை. இந்த காந்த தத்துவத்தில் இந்த புரிதல் வரணும். அப்ப அந்த இப்ப காலில் இருக்கக்கூடிய ஒரு வீக்கம் காலில் இருந்து மேல் நோக்கி முழங்கால் தொடை பகுதி அப்படியே மேல் நோக்கி உடலை நோக்கி அந்த வீக்கம் செல்கிறது என்று சொன்னால் அது ஆபத்தான நோய் என்ற ஒரு நிலைக்கு செல்லுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் மேலிருந்து இங்க தொடைப்பகுதி முழங்கால் பகுதி கீழே கணுக்கால் பாதம் அப்படி அந்த வீக்கம் ஏதோ ஒன்று அப்படி வருகிறது என்று சொன்னால் அது நோய் வெளியேறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த முழங்கால வலி, கையில வலி, முழங்கை வலி, இந்த வலி இருக்கும்போதே அது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வலி தெரியக்கூடாதுன்னு பெயின் கில்லரை போட்டு அதை அமைக்கிறாங்க. இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வலி என்பது பெரும்பாலும் இந்த பஞ்சபூத உறுப்புகள் 12ம் இந்த அடிவயிற்றிலிருந்து கழுத்து வரைக்கும் அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறக்கூடிய தன்மையை அறிகுறியாக காட்டுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா
அப்ப ஒரு பெரிய நோய், ஆபத்தான நோய் என்பது நம்மிடமிருந்து சிறிது சிறிதாக வெளியேறி குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டோம், அது நாம் ஆரோக்கியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் வரும். ஆனா இப்ப அதை விட்டுட்டு எல்லாரும் என்ன, எங்க வலிச்சாலும் வலிங்கிறது அது நோயின்னு சொல்றார். இப்ப தலைவலி அப்படின்னு சொல்றோம். தலைவலி அப்படிங்கிறது அப்ப அந்த வழியாக மேல அது என்ன ஆகுது, அந்த கழிவு வெளியேறக்கூடியது அந்த தலையில வழியா வரும் வரும். அப்ப இது சாதாரணமாக வலி தொடங்கும் போது இந்த வலி என்பது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை அடிப்படையாக கொண்டு நம்ம பார்க்கணும். அப்ப பொதுவாக இந்த யாங் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியே தள்ளக்கூடியது என்பது கீழ் நோக்கி தள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது பக்கவாட்டில் தள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப கைகள்னா பக்கவாட்டில்னு வச்சுக்குவோம், கைகள் வழியாக வெளியேறும். பொதுவாக கைகள் வழியாக வெளியேறுவதை விட அந்த கால்கள் வழியாக வெளியேறது தான் அதிகமா இருக்கும். அந்த கழிவுகள் வெளியே போய் என்ன ஆகும், கீழே பூமிக்குள்ளாக போகும். அப்ப பாருங்க, பூமியிலிருந்து வெளியே தள்ளக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள சோர்ஸா வருது. இங்க இருந்து போய் பூமிக்குள்ள போற ஆற்றல் என்னவா போகுது, அது கழிவா போகுது. இந்த இடத்துல தான் இயற்கையின் அற்புதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பூமி என்பது, பூமி உள்வாங்குவது, அதை ஈர்க்கும் ஆற்றல், இந்த பூமியினுடைய ஈர்க்கும் ஆற்றல் என்பது முழுக்க முழுக்க கழிவுகளை எல்லாம் உள்வாங்கி அது அதை சுத்தம் செய்து அந்த பூமியிலிருந்து மேலே தள்ளக்கூடிய ஆற்றல் முழுவதும் தூய்மையான ஆற்றலாக இருக்கும். அப்ப பூமி முழுக்க 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 சுத்தம் செய்யக்கூடிய வேலையைத்தான் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய குப்பை எல்லாத்தையும் நம்ம பூமியில போட்டுருவோம், எல்லாமே கீழே போகும். அது மட்டும் இல்ல, நம்ம வெளிவிடக்கூடிய கார்பன், மூச்சுல வெளியிடக்கூடிய கார்பன், இது எல்லாத்தையும் இந்த மரங்கள் செடிகள் எல்லாம் வாங்கி வேறு வழியா பூமிக்குள்ள தள்ளிரும், பூமிக்குள்ள போயிடும். அங்க போயிட்டு திரும்பி மேல வரும்போது அதே செடிகள், மரம், அந்த இலைகள் வழியாக ஆக்சிஜனை வெளியே கொண்டு வரும். அதே போல ஒரு விதையை போட்டோம்னா அந்த பூமியிலிருந்து விளக்கு ஆற்றல் வெளியே வருது. அந்த விளக்கு ஆற்றல் என்பது என்ன பண்ணுது, அது தூய காந்தமாக அந்த செடியை முளைக்க வச்சு அதை மேல வளர்த்து கொண்டு வருது. அப்ப இங்க நம்ம பூமியையும் நம்ம உடம்பையும் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அங்க பூமியில ஈர்க்கும் சக்தி கழிவுகளை ஈர்க்கிறது, அங்க விளக்கும் சக்தி தூய சக்தியை கொடுக்கிறது. நம்ம உடம்புல உயிரினங்களில் அந்த ஈர்க்கும் சக்தி என்பது அது என்ன, சோர்ஸ் எனர்ஜி, நல்ல ஆற்றலை உள்ளே ஈர்க்கிறது. அது விளக்கும் சக்தி என்பது கழிவுகளை வெளியே தள்ளுது. அப்ப இந்த ஜடப்பொருள்கள்ல இருக்கக்கூடிய செயல்பாடு, இங்க உயிர் பொருள்களில் இருக்கக்கூடிய செயல்பாடு இரண்டும் இரண்டு வேறுபட்டதாக இருக்கிறது, கான்ட்ரவன்சியா இருக்கு. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த வான்காந்தம் என்று சொல்லுகிறோமே, அந்த வான்காந்தம் என்பது ஈர்க்கும் போது கழிவை ஈர்த்து வெளி தள்ளும் ஆற்றல் தூயதாக இருக்கிறது. ஜீவகாந்தத்தில் வரும்போது ஈர்க்கும் ஆற்றல் தூயதாகவும் தள்ளும் ஆற்றல் கழிவாகவும் மாறுகிறது. இப்படிங்கிறத நம்ம அந்த வேறுபாட்டை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப அந்த மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்படி 12 உறுப்புகளுக்கும் அந்த பாதைகள் எங்கு தொடங்கி எங்க முடியுதுன்னு வேற சொல்றாங்க. இவ்வளவு கண்டுபிடிச்சவங்க அதுக்கு மேல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இது ஓவராலா நம்ம உடம்புல அந்த உயிரோட்டங்கள் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, ஜீவகாந்தத்தினுடைய செயல்பாடு நம்ம 5 போன வாரம் பார்த்தோம். இப்ப என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது, இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் தனித்தனியான உயிரோட்டமாக அங்கேயும் இருக்கு. அப்ப 6வது ஒண்ணு வந்துருச்சா, 6வது செயல்பாடு, ஜீவகாந்தத்தினுடைய பயன்பாடு 6வதாக ஒண்ணு வந்துருச்சா.
6வதாக ஒண்ணு வந்துருச்சு. இன்னொன்னு 7வதாக இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவகாந்தம் என்பது என்ன பண்ணுதுன்னா, இத பயோ கிளாக்ன்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு 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 முறை ஒரு ஏதாவது ஒரு இந்த 12 ஆர்கன் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒரு உறுப்பை அங்க வந்து போய் அங்க திணிவாக இருந்து, அந்த உறுப்பினுடைய செயல்பாடுகளை சுத்தம் செய்து, அதை சரி செய்யக்கூடிய பணியை செய்கிறது. ஒரு ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல இந்த 12 உறுப்புகள்லயும் போயி, ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 மணி நேரம் இருந்து, அந்த உறுப்பை சரி செய்யக்கூடிய வேலையை தினந்தோறும் செய்து வந்து வருகிறது. இது 7வது வேலையாக இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு அப்ப பாருங்க, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம், அந்த உடம்பினுடைய அறிவு, அந்த அறிவை கொண்டு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கும். இப்ப அந்த பயோ கிளாக் நீங்க ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அந்த ஜீவகாந்தம் எங்கு மையம் கொண்டிருக்கும் என்று கேட்டா, நுரையீரலில் மையம் கொண்டிருக்கும். அப்ப 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரலை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை அது செய்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருப்பாங்க இல்லையா? இப்ப ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க காலையில 3 மணிலேருந்து 5 மணிக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பக்காவா வேலை செய்யும். அற்புதமாக வேலை செய்யும். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நல்லா வேலை செய்யும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கிரானிக் ஆஸ்மா அப்படி ஒரு பொண்ணு. இது வந்து அக்கா. தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. அக்காவுக்கு ஆஸ்மா ரொம்ப சிவியர் ஆஸ்மாங்கிறதுனால அதுக்கு கல்யாணம் ஆகல. தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. தங்கச்சி வீட்டுக்காரர் என்னுடைய ஃப்ரெண்டு. அப்ப அவரு இப்ப நான் இது மாதிரி படிச்சிருக்கேன்னு சொன்னோடனே ஏன்டா அனுப்புனார் அவங்கள. அப்ப நான் சொன்னேன், நீங்க 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நீங்க கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். இவங்க வாரத்துக்கு ஒரு 2 நாள் காலையில 4 மணி 4ல இருந்து 5க்குள்ள வந்து எங்க வீட்டுல பெல் அடிப்பாங்க. அந்த நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். கொடுத்து அந்த ஆஸ்மால இருந்து அந்த பொண்ணு கம்ப்ளீட்டா குணமாகி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அது நடந்தது. அப்ப இந்த எனர்ஜி இந்த உறுப்புல வந்து அப்படி வேலை செய்யுதுங்கிறத இதெல்லாம் இந்த ஜீவகாந்தம்ங்கிறதே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது இத்தனை வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது. இது இத்தனை இந்த நேரத்துல இங்க இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது சித்தர்களுடைய ஞானம் எவ்வளவு பெரிய ஞானம் என்பதை நாம் வியந்து பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்ப 3 to 5 நுரையீரல்னு சொல்லிட்டோம். அப்படி வரும்போது அடுத்து அந்த 5லிருந்து 7 அடுத்தது எங்க வந்துடும்னா அந்த நுரையீரலுடைய ஜோடி உறுப்புக்கு போயிடும். இப்ப இந்த உறுப்புகளே நம்ம முதல்ல சொல்லல. இந்த உறுப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க பஞ்சபூதங்கள்ல எடுத்துக்குவோம். இப்ப ஆகாயத்துல இருந்து வருவோம். ஆகாயம் விண் முதல் பூதம்னு வச்சுக்குவோம். ஆகாயத்தினுடைய உறுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் என்பதுதான் ஆகாயத்தினுடைய உறுப்பு. அதனுடைய ஜோடி உறுப்பு என்னன்னு சொன்னோம்னா பித்தப்பை, கால் பிளாடர் பித்தப்பை என்று சொல்வார்கள். அடுத்து காற்று. காற்று அப்படின்னு வந்துட்டோம்னா அதுக்கு உரிய உறுப்பு எது? இப்ப நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். நுரையீரலுக்கு ஜோடி உறுப்பு எதுன்னு சொன்னோம்னா பெருங்குடல் என்று சொல்லுவோம். அதுக்கு அடுத்து நெருப்புன்னு சொல்லுவோம். நெருப்புன்னு சொன்னோம்னா ஹார்ட் என்பது நெருப்பு. அதுக்கு ஜோடி உறுப்பு சிறுகுடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹார்ட்டுங்கிறது மட்டுமல்ல, நெருப்புல பெரிகார்டியம் என்பதும் அதனுடைய உறுப்பாக இருக்கிறது. அப்ப ஹார்ட்டுங்கிறது முழுமையான இருதயத்தை குறிக்கும். பெரிகார்டியம்ங்கிறது அந்த இருதய மேல் உறை. இது 2 சேர்ந்து நெருப்புக்கு இருக்குது. அதுக்கு ஜோடி உறுப்புங்கிறது ட்ரிபிள் வார்மன் சொல்லுவாங்க. அப்ப அங்க ஒரு 4 வந்துருது. அடுத்து நீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு சிறுநீரகம், அதனுடைய ஜோடி உறுப்பு யூரினரி பிளாடர். மண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மண்ணீரல், இரைப்பை என்று வரும். இப்ப இதுல பாருங்க, அப்ப 5 ராஜ உறுப்புகள் எது? 3 ஈரல் வரும். கல்லீரல், நுரையீரல், மண்ணீரல், இருதயம், சிறுநீரகம். இந்த 5 தான் மெயினான உறுப்பு. இந்த 5 தாங்க சோர்ஸ் இன்
உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். இது இந்த 5ல தாங்க நோய்ங்கிறதே வருது. இந்த 5ல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னோம்னா அதுதான் பெரிய பிரச்சனை. மூளையில பிரச்சனையெல்லாம் இந்த பஞ்சபூதத்திலே வரல. பூத உறுப்புகளில் நோய் அந்த மூளை கிடையாது. மூளை முக்கியமான ஏன்னா அது கழுத்துக்கு மேல போயிருது. அப்ப மூளையில ஒரு பிரச்சனை இருக்கு, மூளையில பிரச்சனை இருக்கே சார் அப்படின்னா அது மூளையில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த 5 உறுப்புல ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படாமல் மூளையில் பாதிப்பு என்பது வரவே வராது. ஆனா இன்னைக்கு ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணிடுறாங்க, மூளை நரம்பியல் மருத்துவர் MCH அப்படின்னு படிச்சுட்டு வர்றாங்க. அவங்க மூளை நரம்பியல் மருத்துவர் மட்டுமே. ஆனால் அவர் மூளையை மட்டுமே பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறார். அது மிக மிக தவறு. அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த மூளையில ஏற்பட்ட பாதிப்புக்கு இங்கே கல்லீரலிலோ மண்ணீரலிலோ இங்க ஏதாவது ஒரு உறுப்புல பாதிப்பு ஏற்பட்டு இதனுடைய பக்க அடுத்த பாதிப்பு தான் நாங்க வந்திருக்குமே தவிர டைரக்டா மூளையில் பாதிப்பு என்பது வராது. அதனாலதான் மூளைச்சாவு என்பது அக்குபஞ்சர் தத்துவத்தைப்படி பார்த்தா மூளைச்சாவு என்பது அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. மூளைச்சாவுன்னு சொல்றதுலாம் அது அவ்வளவுதான் மரணம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த 5 உறுப்புல எங்கேயோ ஒரு பாதிப்பு இருந்துதான் அந்த மூளை சாவு என்பது வரும். இந்த 5 உறுப்பு ஸ்ட்ரென்தன் ஆச்சுன்னு சொன்னோம்னா மூளை திரும்பி செயல்பட ஆரம்பிக்கும். இவங்க மூளைச்சாவுன்னா இதுக்கு மேல இவர் பிழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த 5 உறுப்புல இருக்கக்கூடிய பாதிப்பினுடைய அடுத்த பாதிப்பு தான் அங்க இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இது போக இப்ப பாருங்க, அந்த பெருங்குடல், சிறுகுடல், யூரினரி பிளாடர், டுவால் பிளாடர், அந்த ஸ்டமக் இரைப்பை, இது எல்லாமே பாருங்க, இதெல்லாம் கழிவை வெளியேற்றக்கூடிய உறுப்புகளாக இருக்கும். அப்ப அதெல்லாம் யாங் உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப இந்த ஒரு இன்னில ஒரு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா அடுத்து எங்க வந்துடுது, யாங்குக்கு வந்துடுது. நுரையீரலினுடைய அடுத்த ஜோடி உறுப்பாக லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு வந்துடும். அதுக்கடுத்து 7 to 9 ஸ்டமக் வந்துடும். அங்க என்ன வரும்னா திருப்பி யாங்கிலே தான் வரும். ஏன்னு கேட்டா, ஒன்று கையில மேல போய் கையில கீழே வரும். அதாவது கழுத்து பகுதியிலிருந்து இன் எனர்ஜி கை நுனிக்கு மேல போகும், அங்கிருந்து கீழே வரும். கீழே வந்த உடனே கீழே இருக்கக்கூடிய யாங் உறுப்புல கால் வரைக்கும் போகும். அப்புறம் கால்ல இருந்து இன்னும் வரும், அப்புறம் கையினுடைய எண்ணுக்கு போகும். அப்படிதான் வரும். அப்படி வரும்போது அப்ப ஏன்னா 7 to 9 இரைப்பை ஸ்டமக், 9 to 11 மண்ணீரல், 11 to 1 இருதயம், 1 to 3 சிறு குடல், 3 to 5 யூரினரி பிளாடர், 5 to 7 சிறுநீரகம், இரவு 7 to 9 பெரிகார்டியம், 9 to 11 ட்ரிபிள் வார்மர், 11 1 மணி வரைக்கும் கால் பிளாடர், 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் அப்படின்னு இருக்கும். இந்த ஒவ்வொரு உறுப்புகளிலையும் அந்த எனர்ஜி ஜீவகாந்தம் அந்த இடத்துல போய் இது தேங்குதல் கிடையாது. 2 மணி நேரம் இங்க தேங்குது அங்க தேங்குது, இது தேக்கம் அல்ல. தேக்கம்ங்கிறது எப்படின்னா இன்னல தேங்கி இன்னில் அதிகமாகி யாங்கள குறையிறது. அது நீங்க அந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய உயிராற்றல் பாதையில ஓடக்கூடிய இந்த ஜீவகாந்தத்துல அது தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நாடியை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சாதாரணமாக சித்த வைத்தியத்தில் இருக்கக்கூடிய நாடிகள் 3 நாடி தான். ஆனால் இதுல 12 நாடிகள் பார்ப்போம். இந்த 12 உறுப்புகளுக்கும் 12 நாடிகள் பார்ப்போம். இந்த 12 நாடிகள்ல தெரிஞ்சிடும். இன்னில் அதிகமா இருந்து யாங்கள கம்மியா இருந்துச்சுன்னா அங்க அந்த நாடியில தெரிஞ்சிடும். அதுதான் தேக்கம் பற்றாக்குறைன்னு சொல்லணும். இங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இங்க வர்றது தேக்கம் கிடையாது. இது 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 ஜீவகாந்தம் இந்த பராமரிப்புக்காக செல்லக்கூடியது. அப்ப பாருங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் பிரிச்சு விடப்படுதுன்னு பாருங்க. இப்ப ஒரு போலீஸ் இருக்காங்க, நீ போய் அந்த டிராபிக்கை பாரு, நீ அந்த திருவிழாவில் அங்க போய் அதை கவனிச்சுக்க, நீ இதை போய் பாரு, நீ இதை போய் பாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த இதை பிரிச்சு விடுறோம் பார்த்தீங்களா? அதுபோல
இந்த ஜீவகாந்தம் என்ன ஆகுது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு பிரிச்சு விடுது. ஒரே காந்தம் தான், ஜீவகாந்தம் ஒண்ணுதான். அது என்ன பண்ணுது, அப்ப முதல்ல நீ உடல் செல்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது ஒரு 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 செட் ஆஃப் ஜீவகாந்தம். அந்த இன் எனர்ஜி இன் ஆர்கன்ஸ் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு செட் ஆஃப் காந்தம். அது இது நம்ம புற உறுப்புகளுக்கு கடைசியா தான் வரும். அப்புறம் என்ன வருது, மனமாக செயல்படுவது அதெல்லாம் கடைசியா தான். இதெல்லாம் வந்து அப்பப்ப செயல்படும், நின்று போயிடும். புலன் மூலமாக செயல்படும், அதுவும் அப்பப்பதான் வரும். அப்ப அடுத்து என்ன ஆகும், இந்த இன் யாங் இந்த உறுப்புகளுக்கு அந்த உறுப்புகளின் ஓட்டத்துக்கு போறது அதுக்கு பிரிச்சு விட்டுரும். இது போல இந்த ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பராமரிப்பதற்கு பிரிச்சு விட்டுரும். இப்ப இதுல எதெல்லாம் முக்கியம் பாருங்க. அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி உடல் செல்கள் பராமரிப்பு 2, 3 இன் யாங் ஆர்கனுடைய அந்த உயிராற்றல் 4 இந்த பராமரிப்பு. இந்த 4க்கும் போக மிச்சம் இருக்கிறத தான் நீங்க என்ன பண்ணணும், புற உறுப்புகளை இயக்குவதற்கும் மனதின் இயக்கத்துக்கும் நீங்க புலன் மூலமாக அனுபவம் செய்வதற்கும் இதுக்கு போக மிச்சம் இருக்கிறதா நீங்க பயன்படுத்தணும். நீங்க அதுக்கு கொடுக்காம இங்க பயன்படுத்துனீங்கன்னா அங்க நோய் வந்துடும். அதனாலதான் சொல்றோம், உயிராற்றல் எப்பொழுதும் பற்றாக்குறையாகாம வச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப எவ்வளவு செயல்பாடுகள் இருக்கு பாருங்க இந்த ஜீவகாந்தம். வான்காந்தத்துல ஒண்ணுமே இல்லை. வான்காந்தம்ங்கிறது ஒரே அது அதனுடைய அந்த இயக்க செயல்பாடுகளை மட்டும் அது அறிவுபூர்வமா கவனிக்கிறது தான். வடிவம் குணம் இந்த இயக்க ஒழுங்கை வந்து செய்யறது மட்டும்தான் இருக்கும். ஆனா உயிர் இனம் என்று வரும் பொழுது இங்கு இவ்வளவு வேலைகளை பார்க்க வேண்டியிருக்கு. அது மனிதன்ல தான் ரொம்ப அதிகம். இந்த மனதின் செயல்பாடுன்னு ஒண்ணு வந்துடுது இல்லை, அவங்க மனிதன்ல தான் அதிகம். அப்ப இப்படியெல்லாம் பிரிச்சு அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது இந்த காந்தம். அப்ப இந்த இப்ப இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டால் இப்ப முழுக்க 100% காந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே செயல்படக்கூடிய மருத்துவ முறை என்று சொன்னால் அக்குபஞ்சர் மருத்துவ முறை ஒத்துக்க முடியுதான்னா முடியுது. ஹோமியோபதியிலும் அதே தான், தேங்குதல் பற்றாக்குறை, அது மேடு பள்ளம் அப்படின்னு தேங்குதலும் பற்றாக்குறையும் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு காரணம் வந்து மனம் என்று சோரா என்று சொல்லி அந்த மனதை சரி செஞ்சு அதன் மூலமாக இதை சரி செய்வாங்க. இங்கு நேரடியாக அந்த ஆற்றலை பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறதான். அப்ப எங்கு தேங்கி இருக்கிறத பற்றாக்குறையாக இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை சமநிலைப்படுத்துவது தான் இந்த மருத்துவமாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இது ஒரு அற்புதமான மருத்துவம். இதை நல்லா புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இப்ப இந்த அக்குபஞ்சர் படித்தவங்க எல்லா பேருமே காந்த தத்துவம் தெரிந்து அக்குபஞ்சர் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆனா பொதுவாக அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு காந்த தத்துவம் தெரியறது இல்லை. காந்த தத்துவம் தெரிஞ்சவங்க அக்குபஞ்சர் படிக்கிறது இல்லை. இப்போதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இங்க காந்த தத்துவம் தெரிந்தவர்கள் நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் என்பது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப மகரிஷி கொடுத்த இந்த காந்த தத்துவம் என்பது எங்க இருந்து எங்க போய் எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருங்க. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காந்த தத்துவம், ஜீவகாந்த தத்துவம், இது எல்லாமே இந்தியாவில இருந்து சைனாவுக்கு போய் சைனால இருந்து நம்பர் போட்டு இங்க வந்துருச்சு. அப்படிதான் எல்லாமே வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து அது மாற்றம் பெற்று வரும். இங்கிருந்து போகும்போது அது என்னவா போச்சு, வர்ம கலையா போச்சு. அதுல இருக்கக்கூடிய பேரு ஒவ்வொன்றும் புரிஞ்சு ஞாபகம் வைக்கவே முடியல. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஆர்கன் பேரை போட்டு அந்த ஆர்கனுடைய நம்பரை போட்டு நம்பர் மூலமா ஈஸியா போட்டாங்க. இப்ப ஹார்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஹார்ட்ல எத்தனை புள்ளி இருக்கு அப்படின்னு சொன்னா தொடங்குற இடம் 1, ஹார்ட் H1 அப்படின்னு ஆரம்பிச்சிடும். அது எங்க முடியும், 9 புள்ளி தான் இருக்குது. H9, H1, H2, H3, H4, H5, H7 அப்படி முடிஞ்சிடும். H9 முடிஞ்சிடும். அப்ப இப்ப நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் H5, H7 அப்படின்னு.
அதில் முக்கியமான புள்ளிகள் என்னன்னா H1, H7, H9 இது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புள்ளியாக இருக்கும். இது மாதிரி இருக்கு. அதிகமான புள்ளிகளை கொண்டது சில ஆர்கன் இருக்கு. சில ஆர்கன் ஸ்பிளீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 58 புள்ளி இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கும். இது மாதிரி சில இந்த லங்ஸு, இந்த கையில் வரக்கூடிய ஆர்கன் எல்லாம் மிக குறைந்த புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நுரையீரல் வரும், பெரிகார்டியம் வரும், ஹார்ட் வரும். இது 3 தான் இங்கே வரும். நீங்கள் காலில் இருந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இது 3 நிறைய புள்ளிகளை கொண்டதாக இருக்கும். ஏன்னா காலில் இருந்து கழுத்து வரைக்கும் வர்றதா இருக்கும். அப்போ என்ன இருந்தாலும் இதில் ஒரு பெக்யூலியாரிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இது கை நுனிக்கு வந்து முடியுது, இங்கே காலில் ஆரம்பிக்குது. அப்போ பாருங்க, முழங்காலிலிருந்து கீழ்பாதம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும். அதே போல முழங்கையிலிருந்து விரல் நுனி வரை இருக்கக்கூடிய புள்ளிகளை தெரிந்து கொண்டாலே போதும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கை நுனியிலிருந்து முழங்கைக்குள்ளாக ஒவ்வொரு ஆர்கன்லையும் 5 பஞ்சபூத உறுப்பு அங்கனே வந்துடும். அதே போல கால் விரல் நுனியிலிருந்து முழங்காலுக்குள்ள 5 பஞ்சபூத உறுப்பும் வந்துடும். அப்ப இங்க இந்த 12 உறுப்புகளுக்கும் பஞ்சபூத உறுப்புகள் இங்க இருந்தா, அப்ப இந்த முழங்கால கீழே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளையும் முழங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளையும் மட்டுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதை வச்சே வைத்தியம் பார்த்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு எளிமையான ஒரு வைத்திய முறையாக இந்த காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால இப்போ இன்னும் இது படிக்க, அதாவது காந்த தத்துவம் தெரிஞ்சவங்க அடுத்து படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா அடுத்த பேட்சில் நீங்கள் போய் அதை சேர்ந்து படித்து பாருங்க. இது மிக அற்புதமாக, இது நம்ம வெளியில் நம்ம வந்து ப்ரொஃபஷனாக செய்கிறோமோ இல்லையோ, நம்ம குடும்பத்துக்குள்ள நிறைய ஒரு அற்புதங்களை நமக்குள்ளாக செய்து கொள்ளலாம். நமக்கு வேண்டியவர்களுக்கு சில அற்புதங்களை அதை செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே இந்த காந்த தத்துவத்தினுடைய பயன்பாட்டை இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு நம்ம சொன்னோம் காந்த தத்துவத்தினுடைய பயன்பாட்டை பற்றி பேசணும்னு சொன்னோம். இன்னைக்கு அந்த பயன்பாட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு உச்சகட்டமான பயன்பாட்டினுடைய அந்த ரகசியத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு இதை மீண்டும் மீண்டும் கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உள்வாங்கி கொண்டு வாய்ப்பு இருப்பவர்கள் இதை எடுத்து அதை அந்த மருத்துவத்தையும் படித்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களது குடும்ப ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், சமுதாயத்துக்கு சேவை செய்யலாம், தொண்டு செய்யலாம், நம்ம கர்ம வினையை கழித்துக் கொள்ளலாம். இங்கிருந்து கர்ம வினைக்கு லிங்க் பண்ணலாம். இதன் மூலமாக கர்ம வினை கழிக்கக்கூடியதும் நம்ம பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்ம வினை கழிக்கிறதுக்கு துன்பம் போக்கணும், புண்ணியம் செய்யணும். புண்ணியம் எங்க சார் புண்ணியம் பண்றது? நம்ம தெரியாதனமா எங்கெங்க தப்பா பண்ணிட்டு இருக்கோமே. இந்த மாதிரியான ஞானம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் ஆங்காங்கே இது புண்ணியம் செய்வதற்கு பயன்படும். அது எங்கெங்கெல்லாம் பயன்படும், எப்படியெல்லாம் பயன்படுங்கிறதெல்லாம் இன்னொரு முறை பேசுவோம். ரொம்ப இதுல சில பெக்யூலியர் பாயிண்ட், சில எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படிலாம் இருக்குது. சில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய பாயிண்ட்லாம் இருக்கு. அதை நம்ம வருங்காலங்களிலே தெரிந்து கொள்வோம். இத்துடன் இன்றைய இந்த காந்த தத்துவத்தை இதோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த பகுதியிலே மீண்டும் தொடர்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. இன்று காந்த தத்துவம், சுய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தொடரில் ஐயா அவர்கள் அக்குபஞ்சரின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தார்கள். நாம் அனைவரும் தவநிலையிலிருந்து ஞானாசிரியர் நன்மணி ஐயாவை முதலில் வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று துவங்கையில் நம்மளுடைய காந்த தத்துவம், அதனுடைய ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல், இதனுடைய தன்மையில் அடிப்படையாக கொண்டு தான் இந்த உலகம் மற்றும் இயற்கை மற்றும் உணர்வுகள் எல்லாம் இயங்குகின்றது.
அதேபோல் நம் உடலிலும் உள்வாங்கும் ஆற்றல் மற்றும் வெளித்தள்ளும் ஆற்றல், இது காந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இதுவும் இயங்குகிறது. இது ஒவ்வொரு செல்களும் இதை செய்து கொண்டிருக்கிறது. இதுதான் அக்குபஞ்சரின் அடிப்படை தத்துவம். ஐயா அவர்கள் இன்று அக்குபஞ்சர் தத்துவம் அல்லாதல் மற்றும் ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவம் இதை பற்றியும் கூறினார்கள். அக்குபஞ்சரை பற்றி நிறைய கூறினார்கள். அதில் இங்யாங் தெரி தான் மிகவும் முக்கியமானது. அது இங்யாங் தெரி என்பது சோர்ஸ் எனர்ஜி, கழிவு வெளியேற்றம் என்று இரண்டாக பிரித்து கொள்ளலாம். இங் என்பது சோர்ஸ் எனர்ஜி. நம்ம உடம்பில் உள்ள ஜீவகாந்தம் மொத்தம் சமமாக இருக்குமானால் அங்கு நாம் ஆரோக்கியம் இருப்பதாக அர்த்தம். இப்பொழுது இங் யாங் இரண்டிலும் அதிகம் குறைவு இப்படி இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அங்கே நோய் அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஐயா. இப்போ ஜீவகாந்தம் 100 யூனிட் இருக்குன்னா இங்கில் 50%, யாங்கில் 50% இருந்து விட்டால் அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அர்த்தம். அப்படி இங்கிலே 100% போயிட்டுச்சுன்னா நம்ம மரணம் என்று அர்த்தம் என்று ஐயா சொன்னார்கள். ஹோமியோபதி பற்றி மற்றும் கூறுகையில் அது மனம் கெட்டால் உடல் கெட்டது. சோரா சிஃப்லி சைக்கோசிஸ் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உடல் மேடானது என்றால், அதாவது வீங்கி பெருத்து விட்டால் அது குறித்து நோய். அது அரிச்சி குழியாக இருந்தால் அது பற்றாக்குறை, அதுவும் நோய் என்று கூறினார்கள். நாம் உடலை எவ்வாறு பிரிக்கிறோம் என்றால், இங்யாங் தத்துவத்தின்படி நம் உடலில் உள்ள 12 ராஜ உறுப்புகள் இங் உறுப்புகளாக 6ம் யாங் உறுப்புகளாக 6ம் இரண்டாக பிரித்துள்ளது. இவை ஜோடி உறுப்புகள் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஜோடி உறுப்புகளுக்கும் அவை நம்முடைய ஜீவகாந்த ஓட்டம் தனித்தனியாக அமைந்துள்ளது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது எங்கு தொடங்கி எங்கு சென்று எங்கு முடிவடைகிறது, இவையெல்லாம் ஞானத்தால் நம்முடைய சித்தர்கள் கண்டு அறிந்தார்கள், உணர்ந்தார்கள். இங் சக்தி ஓட்ட பாதை காலிலிருந்து மேல் நோக்கி செல்கிறது. அது பூமியிலிருந்து பெறப்பட்ட எனர்ஜி, அது எனர்ஜி சோர்ஸ் எனர்ஜி, அது மேல் நோக்கி உடம்புக்குள் செல்கிறது. உடம்புக்குள் சுழன்று மறுபடியும் கீழ் நோக்கி வருவது யாங் சக்தி ஓட்ட பாதை. அது கீழ் நோக்கி வரும்போது கழிவுகளை வெளியேற்றுவதாக கீழ் நோக்கி வருகிறது என்று சொன்னாங்க ஐயா. பூமியினுடைய ஈர்க்கும் ஆற்றல் கழிவுகளை ஈர்த்து சுத்தம் செய்து மறுபடியும் வெளியே அனுப்புகிறது. அதுபோல தான் நம்மளுடைய உடம்பிலும் ஜீவகாந்தம் ஈர்க்கும் ஆற்றல் தூயதாகவும் தள்ளும் ஆற்றல் கழிவாகவும் உள்ளது. இது ஜீவகாந்தத்தினுடைய 6வது வேலை என்று சொன்னார்கள். அடுத்தது நம்மளுடைய உடலில் உள்ள பயாலஜிக்கல் கிளாக் என்று உள்ளது. 24 மணி நேரம் நம்முடைய ஜீவகாந்தம் ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் 2 மணி நேரமாக பிரித்து ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக எடுத்து உரைத்தார்கள். இதை நாம் அனைவரும் மீண்டும் மீண்டும் கேட்டு எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரத்தில் அங்கு தங்கி அதை சுத்தம் செய்யும் வேலை செய்கிறதோ அந்தந்த உறுப்புகளிலிருந்து கழிவுகள் வெளியேற்றம் நடக்கிறது என்று சொன்னார்கள். நுரையீரல், காற்று பஞ்சபூதத்தில் காற்றில் நுரையீரல் 3லிருந்து 5 அந்த நேரத்தில் அந்த உடம்புக்கு சக்தி அளித்தோம்னா அந்த உறுப்பு சிறப்பாக இயங்கும் என்று சொன்னாங்க. அதே போல் நம்ம பஞ்சபூதங்களுக்கு எல்லாத்திலும் 2 உறுப்பு இருக்குது. நெருப்பில் மற்றும் 4 உறுப்புகள் உள்ளது. காற்று அதில் நுரையீரல், பெருங்குடல். நெருப்புக்கு இருதயம், சிறுகுடல், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர். நீருக்கு சிறுநீரகம், கிட்னி. அதுபோன்று ஐயா அவர்கள் 5 நம்மளுடைய உடலில் வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த 5 உறுப்புகள் மிக முக்கிய காரணம் என்று கல்லீரல், இருதயம், மண்ணீரல், சிறுநீரகம், நுரையீரல் என்று கூறுகிறார்கள். இதில் பெருவாரியான பிரச்சனைகள் உற்பத்தி ஆகிறது. அதனை அடுத்து அதை தொடர்ந்து உள்ள துணை உறுப்புகளாகிய சிறுங்குடல், இரைப்பை, யூரினரி பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன் போன்றவற்றில் அது தங்கி நோயாக நமக்கு தெரிகிறது. இதில் இங் உறுப்பு அனைத்தும் சோர்ஸ் எனர்ஜி என்றும், யாங் உறுப்பு ஆகிய சிறுங்குடல், இரைப்பை, யூரினரி பிளாடர், லார்ஜ் இன்டெஸ்டைன் இவை அனைத்தும் கழிவுகளை வெளியேற்றுகின்றன. இப்படி 12 உறுப்புகளுக்கும் 12 நாடிகளும் உள்ளது. இதை கண்டறிந்து நோய்களை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று நம்ம சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள். இது 100% காந்த தத்துவத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். இது மிகவும் அற்புதமான மருத்துவம்.
இதை நாம் காந்த தத்துவம் அறிந்த அனைவரும் நாம் பயின்றோம் என்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்குதான் இது உருவாகினது. சீனாவுக்கு சென்று மறுபடியும் இங்கு மருவி வந்திருக்கிறதுன்னு ஐயா சொன்னாங்க. அது முற்றிலும் உண்மைதான் அது. அதனால் இப்போ நம்ம காந்த தத்துவம் அனைத்தவரும் நம் கக்கு பஞ்சரை கற்றுக்கொண்டோம் என்றால் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு சேவை செய்வது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கும் தொண்டாற்றுறதுக்கு நம்மளுடைய கர்மவினை கழிவதற்கும் இது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று ஐயா சொன்னாங்க. மிக சிறப்புங்க ஐயா. அந்த புள்ளிகள், எந்தெந்த புள்ளிகள் நம்மளுடைய முழங்கையிலிருந்து விரல் வரைக்கும், அதே போல் முழங்கால் மூட்டிலிருந்து கால் விரல்கள் வரைக்குமே அனைத்து புள்ளிகளும் முக்கியமான புள்ளிகள் அங்கே இருக்குது. அங்கே நம்ம மருத்துவம் பார்த்தோம், சிகிச்சை அளித்தோம்னாலே நம்ம உடம்புக்கு வரக்கூற எல்லா பிரச்சனைகளும் அங்கே தீர்வு இருக்குன்னு மிகப்பெரிய ரகசியத்தை ஐயா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை கற்றுக்கணும் கண்டிப்பாக. இங்கே உடம்புல சில அற்புதமான புள்ளிகள் இருக்கிறது, அதை பற்றி அடுத்த வாரம் கூறுவதாக ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க. கேள்வி